foodies, welcome to Easy Indian Recipes 1K. இன்னைக்கு நம்ம இந்த corn வெச்சு நம்ம வந்து ஒரு சப்ஜி பண்ண போறோம். பேபி கார்ன் எடுத்துட்டு இருக்கேன். பேபி கார்னை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு பேபி கார்ன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸா கட் பண்ணிக்கலாம். இல்லனா உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்க கட் பண்ணிக்கோங்க. மத்தபடி இப்போ வந்து நான் அந்த ஷிம்லா மிர்ச் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது க்ரீன் கலர் கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து ரெட் அண்ட் எல்லோ ஆரஞ்சு கிடச்சிதுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கடாய் இல்லை ஒரு பேனில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கோம். ஆயில் சுடட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ இதில் எண்ணெய் நல்லா சுட்டெடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு 2 பிஞ்சஸ் சால்ட், ஒரு 2 பிஞ்சஸ் வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கசூரி மேத்தி இதை இதில் சேர்த்துடலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த பேபி கார்னை நம்ம இதில் போட்டு சிம்மிலேயே வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம் பேபி கார்னை. பட் நான் வந்து வெறும்னா ஜஸ்ட் சாட்டே தான் பண்ணுறேன். இப்போ இந்த கடாயை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 3 டீஸ்பூன்ஸ் ஆயில் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஆயில் சுட்டு எடுத்து இதில் என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட்டு சோம்பும் ஷாஹி ஜீரா இது ரெண்டும் தான் போட போகிறோம். இது நல்லா பொரியட்டும். உங்களுக்கு இந்த இடத்துல வேணும்னா நீங்கள் வந்து ஹோல் மசாலாஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணியிருக்கிற ஆனியன்ஸ் சேர்த்துடலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்படிதான் அப்படிதாங்கிறது கிடையாது. அண்ட் வெஜிடபிள்ஸுமே உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். ஆலூவோ கேரட்டோ பீன்ஸோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த டொமேட்டோஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் போட்டுடலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுது. இந்த பேபி கார்ன் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த க்ரீன் கலர் ஷிம்லா மிர்ச் சேர்த்துடலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ட்ரை மசாலாஸ் போட்டுடலாம். இது வந்து மஞ்சப்பொடி, இது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், இது வந்து ஆம்ச்சூர் பவுடர், இது வந்து கரம் மசாலா, இது தனியா பவுடர். உங்களுக்கு கரம் மசாலா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா அவாய்ட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து இதை குக் பண்ணணும். அப்புறமா நம்ம இதையும் சேர்த்து பேபி கார்னையும் சேர்த்து குக் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு பரட்டிடலாம். இப்போ நம்மளோட இந்த பேபி கார்ன் ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்துடலாம். இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம குடுமான வரைக்கும் சிம்லேயே வச்சு குக் பண்ணலாம். அப்போ வந்து இந்த ஓப்பனில் தான் குக் பண்ண போகிறோன்றதுனால இது வந்து இந்த கலர் கேப்சிகம், இந்த க்ரீன் கலர் வந்து மாறாமல் குக்காகி கிடைக்கும் நமக்கு. இப்போ இந்த மசாலாஸ் எல்லாம் வந்து ரா ஸ்மெல் போயிடுது இந்த மசாலாஸோட. இப்போது நம்மளோட சப்ஜி ரெடி ஆகிடுது. ஜஸ்ட் இதில் கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிடலாம். நம்மளோட இந்த டிஷ் ரெடி ஆகிடுது. ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். பிளேட் பண்ணுறதை பார்க்கலாம். நம்மளோட கிறிஸ்பி பேபிகார்ன் ஷிம்லா மிர்ச் சப்ஜி ரெடி ஆகிடுது. இது நீங்கள் வந்து ரோட்டி, சப்பாத்தி, ஃபுல்கா, நான் எதோட வேணாலும் சாப்பிடலாம். ஜீரா ரைஸ் தாலோட சேர்த்து இது சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இது இல்லை நம்ம புலாவ் வெரைட்டிஸோட கூட இது நம்ம சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது ட்ரை சப்ஜின்றதுனால நம்ம வந்து கூட ஒரு தாலோ இல்லை ஒரு
கிரேவி சப்ஜியோ பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த ரெசிபியோட ஹைலைட்டே வந்து என்னென்னா நம்ம போட்டிருக்கிற எல்லாமே வந்து க்ரன்ச்சியாக இருக்கணும். பேபிகார்ன் அதனால தான் நம்ம கொஞ்சம் சாட்டே பண்ணினோம். அப்புறம் வந்து இந்த ஷிம்லா மிர்ச்சும் நம்ம வந்து க்ரன்ச்சியாக வச்சுருக்கோம். குக்காக இருக்குது பட் க்ரன்ச்சியாகவும் இருக்குது. அந்த மாதிரி பண்ணணும். அதனால தான் வந்து நான் வெறும் கேப்சிகம் வந்து நான் வச்சுருந்தேன். நீங்கள் பேபிகார்னை நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுனா கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஷாலோ ஃப்ரையோ இல்லை டீப் ஃப்ரையோ கூட பண்ணி எடுத்துக்கலாம். எந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு க்ரன்ச்சியாக இருந்தால் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு கலர் கேப்சிகம்ஸ் கிடச்சிதுன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அது ப்ரெசென்ட் பண்ணுறதேவே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஈஸி ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஈஸி ரெசிபீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.